السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன், வணங்க தகுதியானவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே உண்டாவதாக. ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஊடேற்றமும் நம் உயிரை விட மேலான, நமக்கெல்லாம் வழிகாட்டியான உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபியீன்கள், மர்மை நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உண்மையான அன்பு வைத்து பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நபர்கள் மீது உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கடமையை முடித்துவிட்டு பள்ளிவாசலிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாட்கள் நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசப்படக்கூடிய நாட்கள் என்பதால் எனக்கு இன்றைய நாளில் தரப்பட்ட தலைப்பு சுப்ஹான மௌலிதினுடைய சிறப்பை பற்றி பேச படிக்கப்பட்டுள்ளேன். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு மௌலிது என்றால் அது சுப்ஹான மௌலிது தான். நூற்றாண்டு காலமாக எல்லோராலும் ஓதப்பட்டு வரக்கூடிய இந்த மௌலிது அன்னை காலங்களில் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு மௌலிதாக மாறிவிட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அகிலத்தின் அருட்கொடையான அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு வைப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் ஈமானினுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெருமானாரை பற்றி படிப்பதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்வதும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதும் கடமையான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் சுப்ஹான மௌலிது மிக விமர்சையாக படிக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, முதலில் சுப்ஹான மௌலிது என்றால் என்னவென்று விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மௌலிதை பொறுத்தவரையில் அந்த மௌலிது யாரினுடைய பெயரில் இயற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய குணங்கள், அவர்கள் காட்டிய அற்புதங்கள், இவைகளெல்லாம் அந்த மௌலிதிலே ஒன்று திரட்டப்பட்டு
அது வருடா வருடம் படிக்கப்படுகிறது. நாங்கள் படிக்கப்படக்கூடிய அந்த மௌலிதுக்கு பெயர் சுபஹான மௌலிது. இதற்கு ஒருத்தர் அர்த்தம் வைக்காரு, சுபஹான என்றா யாருக்கு சொல்லுவது? அல்லாஹ்வுக்கு சொல்வது. மௌலித் என்றா என்ன அர்த்தம்? பிறப்பு என்று அர்த்தம். இரண்டையும் சேர்த்தால் அல்லாஹ்வுடைய பிறப்பு. இது ஒரு தவறான அர்த்தம். ஏனெனில் சுபஹான மௌலிது என்பது ஏன் சுபஹான என்ற வார்த்தை முன்னால போடப்பட்டிருக்கிறது என்றால், உங்களிடத்தில் நான் கேட்டால் உங்களுக்கெல்லாம் அல்ஹம்து சூரா தெரியுமான்னு கேட்டா நீங்க என்ன சூரத்தை காட்டுவீங்க? என்ன சூரத்தை ஓதி காட்டுவீங்க? அல்லது குல் அல்லாஹ் சூரா தெரியுமா, ஓத தெரியுமா என்று கேட்டா நீங்கள் ஓதி காட்டுவீங்கள். என்ன சூரா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூராவும், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற சூராவையும் ஓதி காட்டுவீர்கள். அப்படி என்றால் அல்ஹம்து சூராவுக்கு அல்ஹம்து சூரா என்ற பெயர் என்றால் கிடையாது. அந்த சூராவுக்கு என்ன பெயர்? சூரத்துல் ஃபாத்திஹா. குல் ஹுவல்லாஹ் சூராக்கு சூரத்துல் இக்லாஸ். அப்ப ஏன் அல்ஹம்து சூரா என்று பெயர் சொல்லப்படுகிறது என்றால், முதலாவது ஆரம்பிக்கப்படக்கூடிய வார்த்தையை கொண்டு பெயர் சொல்லப்படுகிறது. அதுபோலதான் சுபஹான மௌலிதிலும் முதலாவது ஆரம்பிக்கப்படக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுப்ஹானல் அஸீஸில் கஃபார் அல் ஹலீமிஸ் சத்தார் என்று முதலாவது ஆரம்பிக்கப்படக்கூடிய வார்த்தை சுப்ஹான என்ற வார்த்தை. அதை கொண்டு அந்த மௌலிதுக்கு பெயர் சுப்ஹான மௌலிது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹ்வை புகழ்வது இன்றைக்கு நேற்றல்ல, அது பெருமானாரினுடைய காலத்திலும் கூட பெருமானாருக்கு முன்னால் வைத்து பள்ளிவாசலிலே சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கிறார்கள், பெருமானார் அங்கீகரித்திருக்கிறார்கள், புகழ்ந்தவருக்காக துஆவும் செய்திருக்கிறார்கள். எனும் பொழுது நாங்கள் படிப்பதால் எங்களுக்கும் நன்மை இருக்கிறது, அது சுவனத்திற்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மௌலிது ஓதக்கூடாது. ஏன் ஓதக்கூடாது? அதிலே ஷிர்க்குடைய வார்த்தைகள், இணை வைப்பினுடைய வார்த்தைகள் வருகிறது, அதனால் ஓதக்கூடாது. சரி, அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு தருகிறோம், ஓதுகிறீர்களா என்றால் ஓத மாட்டார்கள். நோக்கம் மௌலிதை நிறுத்த வேண்டும், அதற்கு உரிய காரணங்கள் தான் இவைகள். சரி, நாங்கள் விடயத்திற்கு வருவோம். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சுப்ஹான மௌலிதில வரக்கூடிய வார்த்தைகளையும் அதற்குரிய அர்த்தங்களையும் பார்ப்போம். முதலாவதாக யா நபி ஸலாம் அலைக்கும் என்ற ஒரு பைத்து வருகிறது. அதிலே அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் ஃபௌக நூரி என்று ஒரு பைத்து வருகிறது. அந்த ஷம்சுன் அந்த கமருன் அந்த பதுருன் ஃபௌக நூரி. நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் சந்திரன் என்று படிக்கப்படுகிறது. இதை விமர்சனம் செய்கிறார்கள். நீங்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வை சூரியன் என்றோ சந்திரன் என்றோ ஒப்பாக்க முடியும் என்று விமர்சிக்கிறார்கள். ஆனால் ஷம்சு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சூரியன் என்று சொன்ன வார்த்தை அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எவ்வாறு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக சிறந்த அழகான ஒருவரை நான் காணவில்லை. மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால் சொல்லுவார்கள், கஅன்னம ஷம்சு தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி. எப்படி
சூரியன் அவர்களுடைய முகத்திலே ஓடுவதை போல் இருக்கும். யாரு சொன்ன வார்த்தை? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை பற்றி சொல்லுகிறார்கள், பெருமானாரினுடைய முகம் சூரியனை போல இருக்கும். ஆகவேதான் அதே வார்த்தை தான் மௌலிதிலும் வந்திருக்கிறது. அந்த ஷம்சுன், நீங்கள் தான் சூரியன் என்றால் கவிஞர்களினுடைய ஒப்புமை உவமை அவ்வாறு இருக்கிறது. கவிஞர்கள் உவமைப்படுத்துவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறுதான் சுபான மௌலிதிலே பெருமானாரினுடைய புகழ்கள் அதிகமாக வருகிறது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருமானாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது. ஏன் நபிமார்கள் என்பவர்கள் அல்லது வலிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது அது தக்வா உடைய விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் அதை பற்றி தன்னுடைய அருள்மறையிலே சொல்லும் பொழுது, வமையு அன்னும் ஷஆஇரல்லாஹ், யாரு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது உள்ளங்களினுடைய இறையச்சத்தில் உள்ள ஒரு விடயம். அப்படி கண்ணியப்படுத்துவது அதன் அடிப்படையில் தான் பெருமானார் ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்தும் முகமாக மௌலிது மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா பெருமானாரை கண்ணியப்படுத்தி அவர்களை கௌரவப்படுத்தி எத்தனையோ வசனங்களை சொல்லி காட்டியிருக்கிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபௌக ஸௌத்தின் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். யாரு சொன்னது? அல்லாஹ் கூறியது. பெருமானாருக்கு நீங்கள் அவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும். பெருமானார் பேசினால் அவருக்கு மேலால் அவருடைய சத்தத்தை காண நீங்கள் சத்தம் உயர்த்தி பேசக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறு நிறைய வசனங்கள் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக மேல சென்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை, உங்களுடைய ஞாபகத்தை நாங்கள் மேன்மைப்படுத்தி விட்டோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நாங்கள் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கென்று ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் பெருமானாரினுடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்ததாக விமர்சனத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு பைத்து தான் அந்த கஃபாருல் ஹதாயா வத்னுபில் மூபிகாத்தி. நாயகமே, நீங்கள் தான் சிறு பாவங்களையும் அழிக்கக்கூடிய பெரும்பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர். இந்த பைத்தை எடுத்துக்கொண்டு பாவங்களை மன்னிப்பவன் யார்? அல்லாஹ் தானே. பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய இடத்திலே ரசூலுல்லாஹை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதனால் மௌலிதிலே ஷிர்க்குடைய வார்த்தை இருக்கிறது. மௌலிது ஓதக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வார்த்தைக்கு நாங்கள் 3 விதமான விளக்கங்கள் சொல்லலாம். அந்த பைத்தை படிக்கக்கூடிய அந்த கவிஞர் முன்னாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து கொண்டு வந்து இந்த அன்தவஃபா ரூஹத்தாயா என்ற பைத்துக்கு பின்னால யா ரப்பி இர்ஹம்லனா என்று, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக என்று அவர்கள் அந்த பைத்திலே சொல்லுகிறார்கள். கடைசியில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதன் அடிப்படையில் அங்கே வரக்கூடிய அந்த அந்த என்று சொல்லக்கூடிய சொல் அது நீ என்று சுட்டி காட்டுவதற்காக வேண்டி
பாவிக்கக்கூடிய வார்த்தை. அதற்கு அல்லாஹ் என்ற அர்த்தம் வைத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கஃபாருல் ஹத்தாயா, பாவங்களை மன்னிக்க கூடியவன் நீதான். நீதான் என்றால் அல்லாஹ் என்ற அர்த்தம் வைத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று ஒரு விளக்கம் வைத்துக் கொள்ளலாம். அதே போல இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் மன்னிக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அதிலும் தவறு கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வழிகோலாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அந்த பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் மூலம்தான் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அதன் காரண கர்த்தாவாக பெருமானார் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்பதால் வார்த்தை அளவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் மன்னிக்க கூடியவர் என்று வைத்தாலும் இது தவறு அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நான் ஒரு வைத்தியரிடம் சென்றேன். அவர் எனக்கு சுகமளித்தார். உண்மையில் சுகமளித்தது யாரு? வைத்தியரா அல்லாவா? அல்லாதான். ஆனால் பேச்சு வழக்கு வார்த்தைக்காக வேண்டி நாங்கள் என்ன சொல்லுவோம்? வைத்தியர் தான் சுகமளித்தார். அந்த வைத்தியரிடம் செல்லுங்கள், நல்ல மருந்து கொடுக்கிறார், உடனே சுகம் கிடைக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வைத்தியரிடம் போய் சுகம் பெற்றவர்கள் என்று சொன்னவரெல்லாம் ஷிர்க் செய்து விட்டார்களா? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களா? இல்லை. வார்த்தை அளவில் காரணத்திற்காக வேண்டி வைத்தியர் இருக்கிறார். யதார்த்தத்தில் சுகம் கொடுப்பவன் அல்லாஹ்தான். அதுபோலதான் பெருமானார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி எங்களுக்காக மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியவர், அதற்கு காரண கர்த்தாவாக இருக்கிறார்கள். வார்த்தை அளவில் பெருமானார் ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறார்கள், யதார்த்தத்தில் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான் என்று வைத்துக் கொண்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் குர்ஆனில் என்றால், நீங்கள் நாயகத்திடத்தில் போன் வலவ் அன்னஹும் இல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் வந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் கேட்டு வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் லவஜதுல்லாஹ, அல்லாஹ்வை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் தவ்வாபன் ரஹீமன், மன்னிக்க கூடியவனாக இரக்கமுள்ளவனாக பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லித் தருகிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னிப்பவர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அதில் எந்த தப்பும் கிடையாது. மூன்றாவது விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னித்தார்கள். எதை மன்னித்தார்கள்? 23 காலம் சொல்லால் அடித்த பாவங்கள் தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தார்களே, அந்த பாவங்களை மன்னிக்கவில்லையா பெருமானார் ரசூலுல்லாஹ்? அது மட்டுமல்ல, தாயிபு நகரத்தில் கல்லால் அடித்தார்களே, அதை மன்னிக்கவில்லையா? தன்னுடைய சாட்சாவை வஹ்ஷி இப்னு ஹர்ப் என்று சொல்லக்கூடியவர் கொலை செய்தாரு, அதை மன்னிக்கவில்லையா? அபூ சுஃபியானை மன்னிக்கவில்லையா? மக்கா வெற்றியின் போது அத்துணை பேர்களையும் பெருமானார் ரசூலுல்லாஹ் மன்னிக்கவில்லையா என்று அர்த்தம் வைத்தால், பெருமானார் கணக்கு செய்த பாவங்களை அநியாயங்களை மன்னித்தார்கள் என்று வைத்துக் கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படி நல்ல அர்த்தங்கள் இருக்கும் பொழுது கள்ள அர்த்தம் வைத்து பார்த்தால்தான் ஷிர்க்குடைய வார்த்தை இருப்பதாக சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களை, நோக்கம் மௌலிதை இல்லாமல் ஆக்க வேண்டும். புதிதாக ஒன்று வந்திருக்கிறது, அந்த மௌலித் எழுதினது யார் என்று தெரியாமாம்.
கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மௌலிதுகள் எழுதினவர்கள் நல்ல முறையில் தெரியக்கூடிய 200க்கும் மேற்பட்ட மௌலிது கிதாபுகள் இருக்குது. நாங்க படிக்கிறது வெறுமனே சுபஹான மௌலிது. ஆனால் அறிஞர்களால் இயற்றப்பட்ட 200க்கும் மேற்பட்ட மௌலிது கிதாபுகள் இருக்குது. நல்ல எழுதினவர் தெரியக்கூடிய மௌலிது கிதாபு. நீங்க எழுதினால் தெரியவில்லை என்றதாலதான் வேணாம் என்று சொல்கிறீர்கள் என்றால், எழுதினவர் நல்ல முறையில் தெரியக்கூடிய மௌலிது இருக்குது, படிக்கிறீங்களா என்றால் இல்லை. காரணம், நோக்கம் மௌலிதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹ் பிறந்த இந்த காலத்துல, பெருமானார் பிறந்த இந்த நாட்களில் பெருமானாரினுடைய மௌலிதை ஓதுவதால் நன்மைகள் இருக்கிறது, அதிகமான நன்மைகள் இருக்கிறது. அதன் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கும். ஏன் சுவர்க்கம் கிடைக்கும்? மௌலிது மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் பெருமானாரினுடைய அன்பின் மூலம்தான் கலந்து கொள்ளுகிறார்கள். பெருமானார் என்ன சொன்னார்கள்? அல் மர்ஹு மஅமன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கின்றாரோ நாளை மறுமையில் அவருடன் இருப்பார். பெருமானார் ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய நேசர்கள் எல்லாம் சுவர்க்கத்திற்கு வெளியிலாக இருப்பார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, பெருமானாரினுடைய நேசர்களும் சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஜுனைத் அல்-பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், மன் ஹலர மௌலித ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதிலே கலந்து கொண்டு வஅல்லம கத்ரஹு, அவருடைய மகத்துவத்தை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ, ஃபக்கத் ஃபாஸ பில் ஈமான், அவர் ஈமானை கொண்டு வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஸரீஹு ஸுக்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது, யார் மௌலிது ஓதப்படக்கூடிய இடத்தை நாடி செல்லுகிறாரோ அவர் சுவர்க்கத்தை நாடி செல்லுகிறார். ஏன் அவர் மௌலிது நாடக்கூடிய இடம் என்ன காரணத்திற்காக அந்த இடத்துக்கு செல்லுகிறார்? பெருமானாரினுடைய அன்பினால். பெருமானாரை நேசிப்பவன் சுவனம் செல்லுவான். அதனால் மௌலிது மஜ்லிஸிலே கலந்து கொள்வது அது சுவர்க்கத்திலே இருப்பதை போன்று என்று ஸரீஹு ஸுக்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மாமின் பைத்தின், நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், மாமின் பைத்தின், எந்த வீடாவது, அவ் மஸ்ஜிதின் அல்லது எந்த பள்ளியாவது, அவ் மஹல்லத்தின் அல்லது எந்த இடமாவது, அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஓதப்படுகிறது. இல்லா ஹஃபத்துல் மலாயிகத்து ذلكல் பைத் அவல் மஸ்ஜித் அவல் மஹல்லா, அந்த வீட்டை, அந்த பள்ளிவாசலை, அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தை கொடுக்கிறான் என்று இமாமுனா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியும் ஆதாரபூர்வமான கிதாபுகள் அவர்களுடைய கிதாபுல பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்-வஸாயில் ஃபீ ஷர்ஹ் ஷமாயில் என்ற கிதாபுல அழகான முறையில பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே மௌலிது மஜ்லிஸில பெருமானாரை கண்ணியப்படுத்தும் முகமாக நாங்கள் கலந்து கொள்கிறோம். அதற்காக அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குது. நாளை மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் எல்லாம் பெருமானாரினுடைய அன்பினால் ஓதுகிறோம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. இல்லாமல் அல்லாஹு தஆலா பெருமானாரை எப்படி உண்மையான அன்பு வைக்க வேண்டுமோ அந்த முறையில் உண்மையான அன்பு வைத்து வாழ்ந்து மரணிப்பதற்கெல்லாம் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி
وسلم.